பேதுரு, யோவான், நம் பஸ்காவை புசிக்கும்படிக்கு நீங்கள் போய் அதை நமக்கு ஆயத்தம் பண்ணுங்கள். ஆண்டவரே, நாங்கள் அதை எங்கே ஆயத்தம் பண்ண வேண்டும்? உமக்கு சித்தமான இடம் எங்கே ஆண்டவரே? நீங்கள் நகரத்தில் பிரவேசிக்கும் போது தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்ப்படுவான். நீங்கள் அவனுக்கு பின் சென்று அவன் போகும் வீட்டிற்குள் நீங்களும் போய் அந்த வீட்டு எஜமானை நோக்கி, நான் என் சீஷரோடு கூட பஸ்காவை புசிப்பதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் உம்மிடத்தில் கேட்க சொன்னார் என்று சொல்லுங்கள். அவன் மேல் வீட்டில் உள்ள ஒரு பெரிய அறையை உங்களுக்கு காண்பிப்பான். அங்கே ஆயத்தம் பண்ணுங்கள். சரி ஆண்டவரே. வா யூதாஸ், வா, உனக்காக தான் காத்திருக்கிறோம். எதற்காக என்னை அழைத்தீர்கள்? சீக்கிரமாய் சொல்லுங்கள், என்னை தேடுவார்கள். உன் போதகரை எங்களுக்கு காட்டிக் கொடுக்க வேண்டும். என் போதகரையா? என் போதகரை காட்டி கொடுத்தால் நீங்கள் எனக்கு என்ன செய்வீர்கள்? 30 வெள்ளிக்காசுகள் கொடுக்கப்படும். 30 வெள்ளிக்காசா? சரி, சொன்னபடி செய்வீர்களா? இதோ பெற்றுக்கொள். பேதுரு, சொல் யோவான். ஒரு சிறுவன் தண்ணீர் குடம் சுமந்து வருவான் என்று போதகர் சொன்னார். நாம் அதை எப்படி அறிவது? ஆமாம் யோவான். யோவான், அங்கே பார். பேதுரு, அது ஒரு வயதான மூதாட்டி. ஐயோ, மன்னித்துக்கொள் யோவான், இவன்தானோ? ஆமாம், இவன் தான் என்று நினைக்கிறேன். வா போகலாம். ஐயா, பஸ்காவை புசிக்கிறதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் உம்மிடத்தில் கேட்க சொன்னார். வாருங்கள், இடம் ஆயத்தமாக இருக்கிறது. சகோதரர்களே, போதகர் பஸ்காவை ஆயத்தம் பண்ண சொல்லியிருக்கிறார். வாருங்கள், ஆயத்தம் பண்ணுவோம். ஆமாம், பாருங்கள். ஐயோ, ஆமாம். ஐயா ஐயா, தோமா, அந்த மீனை எடு. அந்த இறைச்சியை எடுயா. அப்பம் ரெண்டாக எடுத்து வையா. ஆனால் அந்த பழம் மட்டும் வேண்டாம். அது கண்ணுக்கெல்லாம் பூசிக்கிறது. அதை ஒதுக்கி விடுங்கள், வேண்டாம். பிலிப்பு, ஏன், உங்களுக்கு வேண்டுமா? பிலிப்பு, ஓ, உங்களுக்கும் வேண்டுமா? அதுவல்ல. ஏன் இப்படி பிதற்றிக் கொண்டிருக்கிறாய்? ஆண்டவர் சீக்கிரமாக பஸ்காவை ஆயத்தம் பண்ண சொல்லியிருக்கிறார். ஆயத்தம் தான் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஐயோ புலிப்பு, பிலிப்பு, அமைதியாக நில். நல்ல கனிகள். ஏய் யாக்கோபு, இந்த பழங்களை பார்த்தால் அவ்வளவு நல்ல பழங்களாக தெரியவில்லையே. எனக்கு ஏதோ சந்தேகமாகவே இருக்கிறது. உடனே வந்து விடுவார் இந்த தோமா, சந்தேகத்தை தூக்கி கொண்டு. தோழர்களே, ஆண்டவருக்காக நானே கடலுக்குள் சென்று நல்ல மீன்களை பிடித்து வந்துள்ளேன். கடலுக்கு செல்லாமல் வயல்வெளிக்கா செல்ல முடியும்? என்ன பேசுகிறார்? பிலிப்பு, எனக்கு இன்னொரு சந்தேகம். இந்த மீன்களை பார்த்தால் அவ்வளவு நல்ல மீன் போல் தெரியவில்லையே. ஐயோ, எல்லாவற்றையும் சந்தேகமா? அப்படி சந்தேகப்பட்டு என்ன பண்ண போகிறேன்? ஐயோ, இப்படியே பேசிக்கொண்டிருந்தால் மீன்கள்லாம் மாறிவிடும். சகோதரரே, ஆண்டவர் வருவார், பொறுத்திரு. அட, ஏன் எல்லோரும் என்னையே கடிந்து கொள்கிறீர்கள்? ஏனென்றால் இந்த கூட்டத்திலே பொடி பையன் நீ. ஆனால் பண்ணுவதெல்லாம் ஆகாத வேலை. அது அனைத்தும் சொல்லிக் கொடுத்ததே இவர்தான். சகோதரர்களே, உங்க எல்லோருக்கும் ஒரு முக்கியமான வேலை. போதகர் நாங்கள் அழைத்து வரும் வரை இந்த பொடியனை வேலை செய்யாமல் பார்ப்பதுதான் உங்கள் வேலை. பேதுரு, வா போகலாம். சரி யோவான், வா செல்லலாம். போய்விட்டார்கள். இவர்களே இப்படிதான். ஏய் அந்திரேயா, இது என்னவென்று தெரிகிறதா? ஐயோ பிலிப்பு, அந்த மீன்களை பிடித்து கொண்டு வந்ததே நான் தான், எனக்கு தெரியாதா?
ஐயோ, நான் அதை சொல்லவில்லை. வேற எதை சொல்கிறாய்? ஆண்டவர் 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் வைத்து 5000 பேருக்கு போஷித்தார் அல்லவா? ஆம். அதற்கு யார் காரணம்? நாம் இருவர் தானே. கொடுத்தது சிறு பையன். ஆனால் வாங்கியது நாம் அல்லவா? என்னையா? ஆண்டவர் வந்து விட்டார். அமருங்கள். நான் பாடுபடுவதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாயிருந்தேன். தேவனுடைய ராஜ்யத்திலே இது நிறைவேறும் அளவும் நான் இனி அப்பத்தை புசிப்பதும் இல்லை, திராட்சரசத்தை பானம் பண்ணுவதும் இல்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என் சீஷர் என்று அறியப்படுவீர்கள். ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவலாமா? பேதுரு, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய். ஆண்டவரே, நீர் ஒரு காலம் என் கால்களை கழுவக்கூடாது. நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை. ஆண்டவரே, அப்பொழுது என் கால்களை மாத்திரமல்ல, என் கைகளையும் என் தலையும் கூட கழுவும். முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாயிருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாயிருக்கிறான். நீங்களும் சுத்தமாயிருக்கிறீர்கள், ஆகிலும் நீங்கள் எல்லோரும் சுத்தமுள்ளவர்கள் அல்ல. போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். சீஷர்களே, இன்னும் கொஞ்ச காலம் நான் உங்களுடனே கூட இருப்பேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனாலும் நான் போகிற இடத்திற்கு நீங்கள் வரக்கூடாது என்று நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன் ஆண்டவரே, என்ன ஆயிற்று? இதோ என்னை காட்டி கொடுக்கிறவனுடைய கை என்னுடனே கூட பந்தியில் இருக்கிறது. தீர்மானிக்கப்பட்டபடியே மனுஷகுமாரன் போகிறார். ஆனாலும் அவரை காட்டி கொடுக்கிற மனுஷனுக்கு ஐயோ! பேதுரு, அது யாராக இருக்கும்? தெரியவில்லையே.
இரு கேட்போம். ஆண்டவரே, அது நானா? ஆண்டவரே, அது நானா? ஆண்டவரே நானா? ஆண்டவரே நானா? ரபி, நானும். நீ சொன்னபடிதான். நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய். நம்மில் ஒருவன் போய்விட்டான். இருக்கிற சீஷர்களே நான் தான் பெரியவன். அப்படியல்ல தோமா, வெளியில் எல்லா வேலைகளும் செய்வது நான் தானே. அப்படி என்றால் நான் தானே பெரியவன். இருங்கள் அந்திரேயா, வெளியே ஆயத்து பண்ணுவது நீங்கள், உள்ளே எல்லாம் வேலை செய்வது நான் தானே. அப்பொழுது நான் தானே பெரியவன். நிறுத்துங்கள். அனைவரை பார்க்கிலும் வயதில் மூத்தவன் நான் தான். அப்பொழுது நான் தானே பெரியவன். உங்களில் பெரியவன் சிறியவனைப் போலவும் தலைவன் பணிவிடைக்காரனைப் போலவும் இருக்க கடவன். நான் உங்கள் நடுவிலே பணிவிடைக்காரனைப் போல் இருக்கிறேன். இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது. சீமோனே, இதோ கோதுமையை சுளக்கினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் நான் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாக இருக்கிறேன். பேதுருவே, இன்றைக்கு சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை அறிந்திருக்கிறதை 3 தரம் மறுதலிப்பாய் என்று உனக்கு சொல்லுகிறேன். எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோடு கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. நீங்கள் என் ராஜ்யத்திலே என் பந்தியில் போஜனபானம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாய் சிங்காசனங்களின் மேல் உட்கார்வீர்கள். வாருங்கள் போகலாம்.